அன்யாங்டாலாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபார் ஹேவிங் சன் நான் உங்கள் ஜானு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கின் ஆஃப் சைலன்ஸ் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டோட கண்டினியூவேஷன். ஓகேவாடா, அது போட்டு கொஞ்சம் டேஸ் ஆகிடுச்சா, நீங்கள் போயிட்டு எதுக்கும் ரீகேப் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். லாஸ்ட் பார்ட் நல்லா ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா தான் ஜேகே சேவ் பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து ஜின் தான் வந்து இப்போ அவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேடா, அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வாங்க அப்படின்ட்டு ஜின் வந்து அந்த ரிசர்ச் பண்ணுற அந்த பேஸ்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நான் சொல்கிறதுக்கு வெளியேந்துடாதீங்க அப்படின்ட்டு அங்கே லேப் இருக்கும். அந்த லேபோட ஸ்டோரேஜ் ரூமில் தான் அங்கே வந்து ஜேகே தான் அவங்க ஹைட் பண்ணி வைக்கிறாரு. இப்போ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. அப்படியே ஃபேக்ட்ரி சைட் வந்தா, ஏய் ஒத்தா எங்கடா சார்? காணும் சார். காணுமோ? எனக்கு தெரியாது, அவனுக்கு வேணும். கேமரா செக் பண்ணிங்களா சார்? ஃபேக்ட்ரியில் கரண்ட் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு. என்னடா சொல்கிறீங்க? ஒழுங்கா அது கூட செக் பண்ண மாட்டிங்களா? எனக்கு தெரியாது, எனக்கு அந்த ஒமேகா வேணும். சார் கோவப்படாதீங்க, நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோம். சீக்கிரம் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க அப்படின்ட்டு ரோலெக்ஸ் ரொம்ப கோவமாக இருக்கான். ஸோ ஃபோன் வருது அவனுக்கு. மொத்தம் அந்த ஃபோன்னால தான் அவ்வளோ பிரச்சனை. சொல்கிறா என்ன வேணும்? சார் நீங்கள் உடனே இங்கே கிளம்பி வரணும். ஏன் சார்? எங்கள் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபோனில் இன்னொரு பர்சன் வந்துட்டு ரோலெக்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். சரி ஃபோனை வேணாம் வரேன். ஸோ ஆரம் கரெக்டாக வராரு. சார் நீங்கள் எதுக்கும் கோவப்படாதீங்க, நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்றோம். இதோ பாரு ஆரம், இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. என்னது இது புதுசாக? அந்த ஒமேகாக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? ஃபோன் பேசுகிற கேப்பில் எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு தெரியாது. எனக்கு அந்த ஒமேகா வேணும். இப்போ எனக்கு வேலை வந்துருச்சு, நான் கிளம்பணும். ஆனால் அந்த ஒமேகாவை தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நேராக என் இடத்துக்கு காமிச்சு வைங்க, புரியுதா? கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நாங்கள் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ட்டு ஆரம் தான் வந்துட்டு ரோலெக்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படின்னு ஒரு சைடு வந்தா, ஸோ பேஸ்மெண்ட்டோட ஸ்டோரேஜ் ரூமில் தான் தயாங் ஜேகே எப்படி பேசிகிட்டு இருக்காங்க. டே தயாங், உன்னை யார்கிட்ட என்னை காப்பாற்ற வர சொன்னா? இது சின்ன பிரச்சனை மாதிரி தெரில, ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீ போயிடு தயாங், நான் பார்த்துக்கிறேன், இங்கே இருக்காதுடா. சொல்லலாம் என்ன இப்போ பயப்படுற? கிட்ட வா. விட்டு போயிடுவேன் நினச்சா? போக மாட்டேன்டா, திரும்பி வருவேன். எதுவும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். வேணாம் தயாங், எனக்கு எதுவும் பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அங்கே பாரு எவ்வளோ பெரிய கன்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது என்னடா இடம்? சரி நம்மளை காப்பாற்றினாங்களே அவங்க யார்? அவங்களா? அவங்க இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்க சயின்டிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சயின்டிஸ்ட்டா? என்ன சயின்டிஸ்ட்டு? எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா பண்ணுறீங்க இங்கே? அதெல்லாம் ஒன்று சொன்னால் புரியாது செல்லம், நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேணாண்டா, நீ போயிட, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் போக முடியாது, அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஜேகே டைட் ஹக் பண்ணிக்கிறாரு. தயம் வெயிட்டடா. என்னடா ஹக் பண்ண மாட்டியா? அதுதானா? சரி வா ஹக் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போன்னு பார்த்து டோர் ஓப்பன் ஆகுது. சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன? இல்லைங்க உள்ளே வாங்க அப்படின்ட்டு. ஸோ ஜின் அப்படியே உள்ளே வராரு. உங்கள் 2 பேருக்கும் நான் இன்னும் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணல. என் பேர் டாக்டர் ஜின். ஹாய் டாக்டர் ஜின், ரொம்ப தேங்க்யூ ஹெல்ப் பண்ணதுக்கு. பரவாயில்ல ஜங்குக், உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் தயாங். தயாங்கா, உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? எனக்கு எல்லார் பேரும் தெரியும். நீங்கள் வந்துட்டு எதுக்கும் பயப்படாதீங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, மேலே கொஞ்சம் சுச்சுவேஷன் சீரியஸாக தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும், ஓகேவா? அப்புறம் ஜேகே, நான் சொல்கிற வரைக்கும் நீ வெளியே வந்துடாது என்ன? நீ இங்கேயே ஸ்டே பண்ணு. தயாங், நீ இப்போ கிளம்பலாம். டாக்டர் ஜின், நான் எப்படி தனியாக போக முடியும்? இவனை எப்படி தனியாக விட்டு நான் போவேன்? தயாங், நீ எதுக்கோ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இவன் இங்கே சேஃபாக இருப்பான். நீ மேலே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, இவனுக்கும் நல்லது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ என்ன அப்படின்றாங்க. ஸோ தாங்கும் புரிஞ்சிருச்சு. தாங்க இப்போ நேராக ஜேகே கிட்டே வந்து, சலோ நான் மேலே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன்னு. நீங்கள் இரு. தயாங் பார்த்து போயிட்டு வர, எனக்கு பயமாக இருக்குது. நீ எதுக்கும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணது தான், என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் உனக்கு கூப்பிட்டு போய்ட்றேன், ஓகேவா? சரி சீக்கிரம் வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஸோ தான் அங்கேருந்து கிளம்பிடுறாரு.
இப்போ டைம் எப்படி பாஸ் ஆகுது? ஸோ ஜிமின் இப்போ தாங்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. மச்சான் எங்கடா போனேன்? அது ஒன்றும் இல்லை மச்சான். சரி என்ன ரோலெக்ஸ் போயிட்டானா? இப்போ தான் கிளம்புனா. சரிடா, இப்போ எப்படி இருக்குது சுச்சுவேஷன்லாம்? மச்சான் செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சுடா. சரி அவன் எங்க? அது சொல்கிறா, எங்கே வச்சுருக்காங்கண்ணே? அது பேஸ்மெண்ட்லையா? மச்சான் லூஸ் ஆகிட்டியா நீ? இல்லை மச்சான், டாக்டர் ஜின் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் சேஃப் தான் மச்சான். நான் மச்சான் புரியாமல் பேசிகிட்ருக்க. பேஸ்மெண்ட்டில் நடக்கும் தெரியும்ல, அப்புறம் ஏன்னா அவனை விட்டு வந்த? அதெல்லாம் ஒன்றா வந்து மச்சான், சேஃப் தான். சரிடா அப்படின்ட்டு ஸோ 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஆரம் வராரு. டேய் என்னடா போனேன்? அது அண்ணா இங்கே தானே இருந்தேன். மச்சான் சொல்கிறா. ஆமாண்ணா இங்கே தான் இருந்தான். நான் ஜிம்மன் அவன் கூட சேர்ந்து ஆடுறியா? எதனாட்டு இல்லையா அவன்? இல்லைண்ணா இங்கே தான் நான் இருந்தான். அது கொஞ்சம் கிசால இருந்தானா, அப்படியே மட்டையாயிட்டான். இல்லை மச்சான்? ஆமாண்ணா ரொம்ப மாதிரி ஆயிடுச்சா. பார்ட்டிலாம் சும்மா பயங்கரமாக இருந்துச்சா. ஆடின டயர்டில் அப்படியே தூங்கிட்டேண்ணா. நாடா நிஜமா சொல்கிறேன்? நான் சத்தியமாண்ணா. அதான் சொல் மச்சான். ஆமாண்ணா மச்சான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டானா, அதான் தூங்கிட்டான். சரிங்கடா. அப்புறம் ரோலெக்ஸ் போயிட்டான். எவ்வளோ சீக்கிரமாக 126 கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிங்க. நானா சொல்கிறீங்க 126 காணுமா? ஏன் தான் உனக்கு தெரியாதா? நான் அதான் சொன்னேனே, கொஞ்சம் அப்படியே போதையில் இருந்தனால தான் தெளிவானேன். நானா ஆச்சு 126க்கு காணும்டா. காணுமா? நானா யாரை போய் காணும்னு சொல்கிறீங்க? ஐயோ என் செல்லத்தை ஏன்னா அப்படி பண்ணீங்க? சரிடா இப்போ அதை காணும், நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். எது நான் தேடணுமா? ஐயா அதெல்லாம் முடியாது. ஏன்டா முடியாது? என்னென்னா என்கிட்ட இருந்த வரைக்கும் அது சேஃபாக இருந்துச்சு. உங்ககிட்ட கொடுத்தேன், தொலைச்சிட்டிங்களேண்ணா. போங்கண்ணா, மனசெல்லாம் வலிக்குது. சரிடா இப்போ ஒன்றும் இல்லை, நீ தேடி கண்டுபிடி. நான்லாம் தேட முடியாதுண்ணா. தயங்க அது உன்னால் மட்டும் தானே முடியும். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி ஃபுல்லாக நீ தான் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். எப்படியாச்சும் தேடி கண்டுபிடி, புரியுதா? தேடுறேண்ணா, நீங்கள் சொல்லிட்டீங்களே, பார்த்துறேன், தேடி கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்ட்டு. ஸோ தாங்க ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக பேசிகிட்டு இருக்காரு. சரி சரி எல்லோரும் போய் வேலை பாருங்கள் அப்படின்ட்டு ஆரம்பம் கிளம்பிடுறாரு. அதான் நான் மச்சான் இப்படி பேசுகிற நானாடா தேடி கண்டுபிடிக்கணுமாமே? இதுக்கப்புறம் என் சாலம் எனக்கு தான்டா. சரி மச்சான் கேர்ஃபுல்லாக இருண்ணே. சரி மச்சான் நான் பார்த்துறேன் அப்படின்ட்டு ஜிம்மினும் தாங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ அப்படியே இன்னொரு சைடு வந்தா ஜிம்மின் இப்போ இவங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. டேய் இது 2த்துக்கும் நீங்கள் 2 பேரும் தானே காணணும். ஆமாம் நாங்கள் தான் காணணும். இப்போ என்ன போய் சொல்ல போறியா? போய் சொல்கிறா. ஜிம்மின் தப்பு பண்ணிகிட்ருக்கடா. யார் சொன்னால் தப்புன்னு? அவன் லவ் பண்ணுறான். அட்லீஸ்ட் அவன் லவ்வுக்கு ட்ரூவாக இருக்கான்ல, அது தப்பா? ஆமாண்டா தப்பு தான். தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. தெரிஞ்சிச்சுன்னு வையன் பெரிய பிரச்சனை ஆகிடும். சரி அதை விடு, அவன் லவ் பண்ணிகிட்ருக்கான், நீ எதுக்கு அவன் கூட சேர்ற? தோடா சேர்றண்ணா, அவன் என் ஃப்ரெண்டு, புரியுதா? சரிடா ஃப்ரெண்டு தான், அதுக்கு நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல. நீ எதுக்கு அவன் கூட இருக்க? இதுக்கப்புறம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாத. பூனை என்ன உனக்கு ஏமால் அக்கறலாம்? சரி சரி நல்லா தான் இருக்குது. ஆனால் நீ சொல்கிற மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது. நீ வேணால் பயந்துட்டாரு, என்னாலாம் பயப்பட முடியாது. ஃப்ரெண்டோ சரி லவ்வோ சரி எது வந்தாலும் இந்த ஜிம்மின் ஹெல்ப் பண்ணுவான். சரி அப்படியா? ஆமாண்டா ஹெல்ப் பண்ணுவேன். அவன் என் மச்சான், ஏன் தாயும், அவனுக்கு பிரச்சனைனா நான் ஹெல்ப் பண்ணுவேன். சரிடா உன் இஷ்டம், நீ பண்ணு. நான் பண்ணிக்கிறேன். அப்புறம் நாளைக்கு பிரச்சனை வந்தாவா வரட்டும்டா, நான் பார்த்துக்கிறேன். வேணாம் ஜிம்மன், நான் சொல்கிறது கேளு, இதுக்குள்ளே நீ போகாத. நான் போவேன்டா, நான் போவேன். என் லவ் தான் தோற்று போச்சு. அட்லீஸ்ட் என் மச்சானுக்காச்சும் நான் ஹெல்ப் பண்ணுறேனே, அவன் லவ் வின் பண்ணட்டும். டேய் யார் சொன்னா தோற்று போச்சுன்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் தோற்றுலாம் போகலை, இருக்குது, லவ் இருக்குது. டே பூனை என்னடா சொல்கிற? ஆமாண்டா
லவ் பண்ணுறேன்டா. உன்னை நிஜமாலேவா? டேய் விளாட்றியா என்ன? ப்ராங்கா? டேய் லவ் பண்ணுறேன்டா. அப்படியே ஜிம்னை கிட்ட எடுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. டேய் பூனை என்னடா பண்ணுற? பாதத்தில் கட்டி பிடிச்சிட்ருக்கேன். டேய் என்னடா இந்த மாதிரி சீரியஸான சுச்சுவேஷனில் தான் உனக்கு இந்த லவ்லாம் வருமா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி ஏதோ ஒன்று இப்போவாச்சும் உனக்கு எம்எல் லவ் வந்துச்சு. ஆனால் ஜிம்மன் நீ அதுக்குள்ளே எதுக்கடா போகிற? வேணாண்டா, தெரிஞ்சுன்னா பிரச்சனையாயிடும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பிரச்சனைலாம் ஆகாது. பாவம் தாயவங்க, அவனுக்கு யாருமே இல்லை, நான் தானே ஹெல்ப் பண்ணணும். சரி நானும் பண்ணுறேன். என்னடா சொல்கிற? ஆமாம் அவன் என் தம்பி, நானும் பண்ணுவேன் அப்படின்ட்டு இவங்கேயும் ஜிம்மில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே டைம் பாஸ் ஆகுது. இன்னொரு சைடு வந்தால் பேஸ்மெண்ட்டில் ஆரம்பம் ஜின்னு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஏனுங்க எதுக்கு இப்போ டென்ஷனாக இருக்கீங்க? நம்ம பார்த்துக்கலாங்க. சாரிடா, உன்னை கூட்டு போகலாம் தான் நினச்சேன். ஆனால் இப்போ பிரச்சனை வேறு மாதிரி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு. ஸோ ஆரம் அப்படியே ஜின்னு ஹக் பண்ணிக்கிறாரு. பரவாயில்லைங்க, நான் வெயிட் பண்ணுறேன். உங்களால் எப்போ முடியுமோ கூட்டிகிட்டு போங்க. பாருங்கள் பாப்பா கூட பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டொமக்கில் அப்படியே கை எடுத்து வைக்கிறாரு. பார்த்தீங்களா, பாப்பாவுக்கும் ஓகே தான், பாப்பா புரிஞ்சுப்பான். உங்களால் எப்போ முடியுமோ நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. சரி ஓகே, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி. அப்புறம் மேலே சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குது? அந்த 126 எங்கே போச்சுன்னே தெரில. எவ்வளோ முடியுமா சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். சரிங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஜேகே இப்போ அந்த ஸ்டோரேஜ் ரூமில் தான் அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போன்னு பார்த்து டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஜின் தான் உள்ளே வராங்க. டாக்டர் ஜின், உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கலாமா? கேளு ஜங்குக். இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓஹோ, தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம் ப்ளீஸ் சொல்லுங்கள், எனக்கு இங்கே வந்ததுலேருந்து ஒன்றுமே புரியலை. சரி வா, நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு டாக்டர் ஜின் தான் அப்படியே ஜேகே கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே தான் நாங்கள் ரிசர்ச்லாம் பண்ணுவோம். ரிசர்ச்சா? எதுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணுவீங்க? அது ஒரு பெரிய கதை. சொல்லவா? சொல்லுங்கள் டாக்டர் ஜின். ஓகே, இப்போது நம்மளுக்கு ஒன்று பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பிடிச்சதை தேடி போவோம். கரெக்ட், அதே தான். நம்மளுக்கு ஒன்று பிடிக்கலன்னா நம்ம ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். நம்ம ஸ்கின் நம்மளுக்கு பிடிக்கலன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க டாக்டர் ஜின்? ஆமாம் ஜங்குக், இந்த உலகத்தில் எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் நம்ம மனுஷங்க அதை பர்ஃபெக்டாக மாற்ற ட்ரை பண்ணுவோம். எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி தான் அழகுலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவோமா? அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க ட்ரை பண்ணுவாங்க, அழகாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த ரிசர்ச். டாக்டர் ஜின், எனக்கு எதுவுமே புரியலை. ஒரே மாதிரி சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஃபுட்டு வச்சுக்கோ. இப்போது ஒரு ஃபுட்டை நம்ம ஆர்டர் பண்ணுறோம், ஓகேவா? அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தானே ஆர்டர் பண்ணுவோம். ஆமாம் டாக்டர் ஜின். சரி, ஆனால் அந்த ஃபுட்டே நம்மளுக்கு தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுவோம். ஜங்குக், இங்கே தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டு கிடைக்கலன்னா நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் தேடுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த ஸ்கின்னும் அப்படி தான். பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க அழகாக மாறணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கின்னை அவங்க எடுத்துப்பாங்க. அண்ட் இதில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கின்னை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். டாக்டர் ஜின், அப்போது ஸ்கின்னை வச்சு தான் ரிசர்ச் பண்ணுறீங்களா? ஆமாம் ஜங்குக், மனுஷங்களோட ஸ்கின்னை வச்சு தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணுறோம். அவங்க ஸ்கின்னை பீல் பண்ணி அதை க்ளோன் பண்ணி இன்னும் நிறைய காப்பீஸை உருவாக்கி அதை நாங்கள் சேல் பண்ணுவோம். பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் அதை வாங்கிப்பாங்க. ஜேக் எப்படி ஷாக் ஆகி பார்க்குறாரு. ஜங்குக், நீ எதுக்கும் பயப்படாத, உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். டாக்டர் ஜின், இதெல்லாம் தப்பு தானே? தப்பு தான், ஆனால் என்ன பண்ணுறது? மனுஷங்க ஆசை தடுக்க முடியுமா என்ன? அவங்க ஆசைப்பட்டுகிட்டே இருப்பாங்க, அதை நிறைவேற்றிட்டே இருக்கணும்.
என்ன பண்ணுறது, அதானே லைஃப். சரிங்க ஜின், இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சா பண்ணுறீங்க. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு பிடிக்காது. ஆனால் என் ஹஸ்பண்ட் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரா, அதனால் நானும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சொல்கிறீங்க, ஹஸ்பண்டா? ஆமாம், என் ஹஸ்பண்ட் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்காக தான் நான் இங்கே இருக்கேன். அவரை தனியாக விட்டு போக முடியாது. ஆனால் அது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் இருக்கிறது இங்கே சேஃப் இல்லை. பரவாயில்ல ஜிகே, நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். எவ்வளோ பிரச்சனை பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்ட் என் கூட இருக்கார்ல, அது போதும். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஜேக்கு இப்போ அப்படி யோசிச்சுட்ருக்காரு. போதுமா இல்லை இன்னும் தெரிஞ்சுக்கணுமா? போதும் ஜன், சரிவா போகலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே வராங்க. இப்போ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ நைட் டைம் ஆகிடுச்சு. தயங் இப்போது நேராக பேஸ்மெண்ட் தான் வராரு, யாருக்கும் தெரியாமல். நேராக ஸ்டோரேஜ் ரூமில் வந்து ஜேகேவை பார்க்குறாரு. ஓய்ச்சலாம் தயங் அப்படின்ட்டு போய் தயங் ஹக் பண்ணிக்கிறாரு. சரி சரி அழாத விடு, நான் வந்துட்டான்ல. பயந்துட்டேன், ஏன்டா அவ்வளோ லேட்டு வரத்துக்கு? அது மேலே கொஞ்சம் பெரிய பிரச்சனையா, அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. தயங் நான் பயந்துட்டேன்டா. சரி சரி அழாத விடு, வந்துட்டான்ல. தயங் சரிடா அழாதடா. சரி நான் அழலை. ஓகே அதான் நீ வந்துட்டல, சரி நான் அழலை. சரி அப்படியே என்ன ரொமான்ஸ் பண்ணலாம் வாடா. ரொமான்ஸா? இந்த மாதிரி டைமில் தான் உனக்கு ரொமான்ஸ்லாம் பண்ணணுமா? போடா. ஏன்டா பயமாக இருக்குல்ல, ரொமான்ஸ் பண்ணலாம். பயமாக இருந்தால் ரொமான்ஸ் பண்ணணுமா? அதெல்லாம் முடியாது, போ. சரி போகலாமா? எங்கே போகலாம்? கூட்டிகிட்டு போகிறேன்டா. எங்கே, எந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிற? எவனாச்சும் இருக்கானா என்ன? ஏய் ஒத்த தான் சொல்கிற போகிறேன். சரி சரி கோப்படாத, சும்மா தான் சொன்னேன். நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற? அதான்டா சொன்னனே, இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு. என்ன சொல்கிற? ஆமாம், நாளைக்கு கிளம்புறோம், ரெடியாக இருந்துக்கும். ஐயோ சீரியஸாவா? ஆனால் இப்போ பிரச்சனையாக இருக்கேடா. இப்போ போனால் ஏதாச்சும் ப்ராப்ளம்? அதெல்லாம் எதுவும் ஆகாது, மாமா பார்த்துக்கிறேன். என் கூட வந்தால் மட்டும் போதும், புரியுதா? என்னடா யோசிக்கிற? பிரச்சனை ஆகிடும். என்னடா பிரச்சனை? மாமா பார்க்கறது பிரச்சனையாண்ணா? அப்படி பிரச்சனை வந்தாலும் மாமா டீல் பண்ணிடுறேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதானே. நீ வா, ரொமான்ஸ் பண்ணலாம். ஐயோ போடா. என்னடா இங்கேருந்து நீ போயிடுவ, அதுக்கப்புறம் தனியாக இருக்கணும்ல. அதான் ஒன்று நச்சுன்னு ஒன்று கொடுத்தினா அவங்க வாழ்நாள் முழுக அதை நினச்சிட்டே வாழ்ந்துருவேன். அப்போ வாழ்தானா? நான் போயிட்டா நீ விட்டுருவியா? ஏன் அப்படி கேட்குற? என்ன நீ என் கூட வர மாட்டியா? நான் ஏன்டா உன் கூட வரணும்? ஏன்டா இப்போ இப்படி பேசுகிற? நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, அழகான ஃபேமிலி, கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. அது ஏன் உனக்கு அவ்வளோதானா? உனக்கு என் கூட சேர்ந்து வாழ வேண்டாமா? ப்ளீஸ்டா, இதெல்லாம் விட்டுட்டு வந்துடு, நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம்டா. அது தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும்டா, கொன்றுவானுங்கடா. இப்போ தானே பேசினேன், மாமா பார்த்துப்பேன், டீல் பண்ணிப்பேன்னு. சும்மா அதெல்லாம் பேசுனதா? சும்மா தானே பேசுனதெல்லாம். போடா. சரி வா, எது கோச்சிரவா? இல்லை நீ பயப்படுற, நீ இப்படியே இருந்தாயோ. சரிடா, நான் பயப்படல, நான் பயப்படலாம் மாட்டேன். அப்படியா? இல்லை நீ பயப்படுறாங்க பாரு. ஏய் ஒத்தா, பயப்படலாம் மாட்டேன்டா. அப்படியா? அப்போ என் கூட வா. சரி வரேன். சீரியஸாவா? சத்தியமாடா? தயம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோமா? ஆமாண்டா. அப்போ ஓகே, சரி வா, நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம். பரவாயில்லடா, உஷாராக தான் இருக்க. ஏன்டா அப்படி சொல்கிற? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான். தயம் அப்படி போய்ட்டு ஜேக்கு தயம் ஹக் பண்ணிக்கிறாரு. சொல்லும் உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். நாடா பாட்டெலாம் பாடிடுற? அதுவா சிச்சுவேஷன் சாங். அப்படியா? நீ பாட்டு சொல்லும். சரி சரிடா, உனக்கு ஒன்று கொடுக்க மறந்துட்டேன்.
என்னது அப்படின்ட்டு. ஸோ தாங்க வந்துட்டு ஒரு டாலர் மாதிரி போட்டிருப்பாரு நெக்கில். அதை அப்படியே ஜேகேக்கு மாட்டி விடுறாரு. என்னதுடா அது? அது இது என்னோட இல்லை இல்லை வேணாம், நீ போட்டுக்கோண்ணே. சரி. இது எப்பவும் உன் கூட தானே இருக்கணும். ஓகே, நான் வச்சுக்கிறேன். பத்திரமா வச்சுக்கோடா. சரி, நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த செயினை வந்து அப்படியே போட்டுக்கிறாரு ஜேகே. ஐயோ, என்னடா பண்ணுற? அதான் ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போவா? ஆமான்னு சொல்லணும். ரொமான்ஸ் பண்ண இந்த டைமு பிளேஸ்லாம் பார்க்கக்கூடாதுண்ணா. எப்போ தோணுதோ பண்ணிடணும். ஐயோ, சொல்லலாம், ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே ஒன்றா இருக்காங்க. இப்போ டைம் பாஸ் ஆகுது அப்படின்னு ஒரு சைடு வந்தா தலை, அப்போ நீங்கள் போகிறீங்களா? எங்களை விட்டு போகிறீங்களா? போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்டா. தலை, நாங்களாம் உங்களை மிஸ் பண்ணுவோம். அப்படியா? சரி, வர பார்க்குறேன் சீக்கிரமா. தலை சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்ட்டு. ஸோ தான் அவங்க மெம்பர்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து போலீஸோட ஹெட் வராரு. நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம், நீங்கள் போக வேண்டிய டைம் வந்துருச்சு. நானும் ரெடி தான். அப்படியே அந்த சிகரெட்டை வாயில் வச்சுட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. டேடி இஸ் கம்மிங் ஹோம். சரிங்கடா, இதோட இந்த பாட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன்டா. அது வரைக்குமே டாடா, பை, see you.